இவனுடைய அருள் நம்ம விரலுக்குள்ள வருமே ஆனால், நம்ம நாவிலே வருமே ஆனால், நமக்கு தெரியாத வித்தை இல்ல, கல்லாத கல்வி இல்ல. அதனால கடவுள்கிட்ட புத்தியை கொடுன்னு கேட்கணும், ஞானத்தை கொடுன்னு கேட்டா அதை அவன் கொடுத்துட்டான், இது எல்லாம் தானா வரும். நாம அதைத்தான் கேட்கறது இல்ல. காசை கொடு, நல்ல பொண்டாட்டி கொடு, குழந்தைய கொடு, எனக்கு சொந்த வீடு கொடு, வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு கொடு, பெரிய அரசியல் தலை, இதைத்தான் கேட்கிறமே தவிர அஸ்திவாரத்தை கேட்காம கட்டடம் கட்டுற வேற எதையும் கேட்காத. ஆண்டவா எனக்கு புத்தியை கொடு போதும், அந்த ஒரே ஒரு பிரார்த்தனை தான், வேற எதையும் கேட்க கூடாது. புத்தியை கொடு. அந்த புத்தி ஒண்ணு கிடைச்சா எல்லா சக்தியும் நமக்கு தானா வரும், முடிவில் முக்தியும் வரும். அதை கேட்கணும். போய் நின்னா எனக்கு நல்ல புத்தியை கொடு, அதை சேர்த்திக்கணும். வெறும் புத்தினா கெட்ட புத்தின்னு ஒன்று இருக்கு, கார் அறிவுன்னு. ஜன்னல் வச்சு கட்டுறானே அது நல்ல அறிவு. அந்த ஜன்னலை எப்படி பேக்கிறதுன்னு கத்துக்கிட்டு வரான திருட, அதுவும் அறிவு தானே, அது கார் அறிவு. நல்ல புத்தியை கொடு போதும். உங்க